வணக்கம். ஸ்ரீ ஹவுசிங்லேருந்து ஸ்ரீதர் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, வலசரவாக்கத்துக்கும் மதுரவாயலுக்கும் ஒரு சென்டரான லொக்கேஷன் இது. இந்த பக்கம் வலசரவாக்கம் ஆர்காட் ரோடு வந்து ஒரு 1.75 கிலோமீட்டர்ஸ் வரும். இந்த பக்கம் மதுரவாயல் மெயின் ரோடு வந்து ஒரு 1.25 கிலோமீட்டர்ஸ் வரும். ஜஸ்ட்டுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி எப்படின்னா, ஒரு 4 பிஹெச்கே லக்ஸரி வில்லா. இதோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1200. சைஸ் வந்து 20க்கு 60. நார்த் ஃபேசிங் பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. 30 ஃபீட் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 2200 ஸ்கொயர் ஃபீட் ஆல்மோஸ்ட். 4 பிஹெச்கே லக்ஸரி வில்லா இந்த ப்ராப்பர்ட்டியில் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வுட் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வுட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க வேலை நடந்துட்டு இருக்கு இப்போ. ப்ளஸ் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஒரு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கிச்சனில் ஃபுல்லாக மாடலர் கிச்சன் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பின்னாடி ஒரு செட்பேக் ஒரு 2 அடி விட்டுருக்காங்க உங்களுக்காக. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த ப்ராப்பர்ட்டி ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஒர்க் முடிஞ்சிருச்சு. இந்த வுட் ஒர்க் மட்டும் தான் கம்ப்ளீட் ஒர்க் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு சின்ன பெட்ரூமும் அதுக்கு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் இன்னும் மாட்டல. எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் தான் போட போகிறாங்க இவங்க. ஆல்ரெடி இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்லியிருக்கேன். இது நார்த் ஃபேசிங் பார்த்து அமைஞ்சிருக்க ப்ராப்பர்ட்டி இது. அதனால் வாஸ்து கம்ப்ளைண்ட் வந்து ப்ராப்பர்ட்டியில் வராது உங்களுக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் அக்னி மூலையில் கிச்சன் வச்சுருக்காங்க. ஒரு குபேர மூலையில் ஒரு பெட்ரூம் வச்சுருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 3த்துக்குமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பெட்ரூமுக்கு ரோட் ஃபேசிங் பால்கனியும் கொடுத்துருக்காங்க. எல்லா பெட்ரூமுக்குமே நல்ல கபோர்ட்ஸ் வுட் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபால் சீலிங் நல்லா பண்ணியிருக்காங்க. லைட்டிங் நிறைய கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஆனால் பகலே நல்லா வெளிச்சமாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தாலே உங்களுக்கு. நார்த் ஃபேசிங் 30 ஃபீட் ரோட்டில் அமைஞ்சிருக்கனால நல்லாவே வென்டிலேஷனோடு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. மேலே 3 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஆல்ரெடி. அந்த பெட்ரூமில் தான் வுட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பெட்ரூமுக்குமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. எந்த பெட்ரூமுக்கும் இன்னும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மாட்டல. ஒன்ஸ் யாராவது ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் மாட்டுவாங்க. எல்லாம் பிராண்டட் தான் மாட்டுவாங்க இதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ரோட் ஃபேசிங்கோட வியூ இது, பால்கனி வியூ இது. 30 ஃபீட் ரோட நார்த் ஃபேசிங் பார்த்து அமைஞ்சதுனால நல்ல வியூ கிடைக்கும் உங்களுக்கு இந்த பால்கனியில். அது போக மொத்தம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம் இருக்குது. இது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்துருக்கோம். அடுத்தது செகண்ட் பெட்ரூம் பார்க்க போகிறோம் இப்போ. இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு ஹாலோட வியூ இது, இந்த பாயிண்ட் இது. இது ஒரு செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம் இது. இதுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. நல்ல வென்டிலேஷன் இருக்குது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. எல்லா பெட்ரூம்லையும் வுட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். எல்லாமே பிராண்டடான ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. இது 4th பெட்ரூம். இந்த 4th பெட்ரூம் தான் மாஸ்டர் பெட்ரூமாக சொல்லுவாங்க. இது வந்து பெரிய பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க உள்ளேயே, அட்டாச் பாத்ரூம். ப்ளஸ் இது பெரிய பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல பெரிய சைஸ் இது. எல்லா பெட்ரூமுக்குமே வுட் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா பகல் எடுத்தது தான். ஆனால் பகலில் லைட்டிங்கிறது தேவையில்லை. அந்தளவுக்கு வென்டிலேஷனும் இல்லை, சன்லைட்டும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டுருக்கு. ப்ராப்பர்ட்டி சரௌண்டிங்கில் நிறைய ஸ்கூல்ஸ் அமைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு பொன் வித்யாசம ஸ்கூல், மாதா பப்ளிக் ஸ்கூல், ஆச்சாரியா ஸ்கூலுன்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி சரௌண்டிங்லேயே ஒரு ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் சரௌண்டிங்லேயே இந்த ஸ்கூலில் அமைஞ்சிருக்கு. அது போக ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் ஒன்று பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி நியரஸ்ட்லேயே மீனாட்சி டென்டல் காலேஜ் அமைஞ்சிருக்கு. அது போக ஏஜிஎஸ் சினிமாவும் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,85,00,000. ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். மேலும் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்ரீ ஹவுசிங் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சென்னை சரௌண்டிங்கில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நீங்கள் செல் பண்ணுறதுக்கும் பை பண்ணுறதுக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ஸ்ரீ ஹவுசிங் சேனலில் கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். தேங்க்யூ.